ஒயிட் டென்ஷனர்களான இருக்கும் வணக்கம்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஹேப் இந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிளானட் ஆஃப் த ஹேப் இந்த படத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் பழசை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் புதுசுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம சீசர் அவங்க ஒரு ஆராய்ச்சி பொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வளர்க்கும் போது ஒரு சில பிரச்சனைகளால் நம்ம ஹீரோ நம்ம சீசரை எடுத்துகிட்டு போயிட்டு ஜூ மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்க சூழ்நிலையால் நம்ம சீசர் பல கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. தான் வீட்டுக்கு போகணுன்றத சூச்சகமாக கேட்டிருப்பாரு. பட் ஆனால் கூப்பிட்டு போக முடியாத நிலைமையில் நம்ம ஹீரோ இருப்பார். பட் ஆனால் நம்ம சீசருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அங்கே இருக்க டார்ச்சரையும் தாங்க முடியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற ஒரு வழியாக நம்ம சீசரை கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம சீசர் வராமல் அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சீசர் எடுக்கிற முடிவு அந்த இடத்துல இருக்க நிறைய குரங்குகளுக்கு சாதகமாக முடியுதுங்க. அதாவது அங்கேருந்து தப்பிச்சு எல்லோரும் ஃப்ரீடம் அனுபவிக்கணும்னு சொல்லி. ஸோ அதனால் நம்ம சீசர் அவங்க எல்லாருக்குமே மனிதர்கள் மாதிரி யோசிக்கிறதுக்கான ஒரு பவரை கொடுக்குது. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தாங்க. ஸோ அதை கொடுத்ததுனால அங்கே இருக்க குரங்கு எல்லாமே புத்திசாலியாக மாறி அங்கேருந்து தப்பிச்சு வாழ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சுது. போக 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 நம்ம மனிதர்கள் மாதிரியே குரங்குகளும் ரொம்ப புத்திசாலியாக வந்துருச்சு. போர் அது இதுன்னு பல விதங்களான விஷயங்களையும் பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு ஒரு தொற்று நோய் வர ஆரம்பிச்சுதுங்க. ஸோ அந்த நோய் வந்துட்டால் மனிதர்களால் பேச முடியாது. அதனால் அவங்க மறுபடியும் பின்தங்கி போயிடுவாங்களேன்ற பயத்தில் அந்த நோயில் பாதிக்கப்பட்டவங்களை ஈவரக்கம் எல்லாமே காலி பண்ணுற ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து அவங்க தப்பிச்சு அந்த குரங்குகள் எந்த மாதிரிலாம் விஷயங்கள் செஞ்சாங்கன்றதை டார்டார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஹேப் இது வந்திருக்கு. இதில் கிங்டம் ஆஃப் த ஹேப் பார்த்திங்கன்னா நம்ம சீசருக்கு தப்பிச்சாங்கள அவங்கள ஒரு கிண்டமை உருவாக்கி அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் தப்பிச்சு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கிண்டமை உருவாக்கி இங்கே எப்போவுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல மனிதர்களும் இருக்காங்க. நம்ம சீசர் அவங்க வகையில் ஒருத்தர் இந்த கிண்டமாக ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றாரு. நான் தான் ராஜா, அதனால் என்ன முடிவு எடுக்கணும், நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லி ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாரு. ஆனால் இந்த ராஜ்யத்தை பார்க்கும்போது நம்ம சீசர் இருந்திருந்தால் இந்த ஒரு ராஜ்யத்தை ஆண்டு இருக்க மாட்டார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம சீசரோட வழிமுறையை மனிதர்களும் குரங்குகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார். ஆனால் இவங்கெல்லாம் மனிதர்களை கட்டி ஆளணும், நம்ம தான் எல்லாமே மனிதர்கள்லாம் நம்ம கீழே அடிமை மாதிரி இருக்கணும் சொல்லி இங்கே இருக்க ராஜா நினைக்கிறது ரொம்ப தப்பாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தில் இதில் கிளியர் பண்ணுறாங்க. நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை நம்ம கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்த ராஜா சீசர் சொல்ல வந்ததையே இவங்க மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான வழிமுறையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சீசர் சொன்னதாக சொல்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை மாற்றி இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் தாண்டி அந்த கிங்டம் ஒரு இதில் போயிட்டுருக்கும் போது அப்போ தாங்க நம்ம சீசர் மாதிரி வேற ஒருத்தர் வராரு. அதாவது ராஜாவுக்கு ராஜா ஒருத்தர் இருப்பான் அப்படின்ற மாதிரி கெட்டது பண்ணும்போது நல்லதாக நானும் வருவேன்னு சொல்லி நம்ம சீசர் மாதிரியே ஒரு நல்லொல்லும் இருக்குங்க அங்கே. ஓகே, இதுக்கப்புறம் கிண்டம் ஆள்றவர் ஹீரோ இல்லைங்க, இப்போ அநியாயத்தை தட்டி கேட்குறாரு அவர் தான் ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா இங்கே இருக்க அந்த வழிமுறையை மாற்றணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுக்கிறாருங்க. முதல்ல இவங்க கிட்டேருந்து மனிதர்களை காப்பாற்றணும், முக்கியமான ஒரு மனிதரை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம ஹீரோ முயற்சி பண்ணுறா. அப்படியே அதாவது இந்த குரங்கினமே ஒரே ஒரு பொண்ணை தாங்க டார்கெட் பண்ணி தூக்க முயற்சி பண்ணுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித பிறவி எல்லாமே மறுபடியும் கலந்த கால மூளையில்லா அந்த நிலைமைக்கே போயிடுறாங்க. அதாவது குரங்கு மாதிரி நடந்துக்கிறது, சாப்பாடுக்கு அரைச்சிக்கிறது, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி மனிதர்கள் தோன்றும் போது எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பனியன் போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சும்மா ஸ்டைலிஷாக சுற்றிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 கால் நடந்துக்கிட்டு, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கால் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க பயங்கரமான புத்திசாலியாக காட்டியிருப்பாங்க. அதாவது இங்கே இருக்க மனித நிலையத்தில் இவங்க புத்திசாலியாக காட்டியிருப்பாங்க. அதனால இவங்கள போட்டு தள்ளனா பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இவங்களை போட்டு தள்ளத்துக்கு அந்த அதாவது அந்த கிண்டமே முயற்சி பண்ணுறது. ஸோ இதுலேருந்து காப்பாற்ற நம்ம ஹீரோ களத்தில் இறங்கி அந்த பொண்ணை காப்பாற்ற பல விதத்தில் முயற்சி பண்ணுறாருங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும், பின்னாடியே குரங்குகள் துரத்திட்டு இருக்கும். அப்போ அந்த கிங்டத்தில் இருக்க ஒருத்தர் குரங்கு பார்த்துட்டு அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு வெறி கொண்டு ஓடும் போது நம்ம ஹீரோ ஸ்டைலிஷாக
குதிரையில் வந்து அதை அப்படியே கையில் பிடிச்சி அந்த பொண்ணு தூக்கிட்டு போதெல்லாம் மாசு சீனை இதெல்லாம் தேட்டரில் பார்த்தா கொலை மாசாக இருக்கும். அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம சீசன் மாதிரியே நல்ல உள்ளம் கொண்ட இந்த குரங்கு அதை செய்யுமா செய்யாதான்ற ஒரு இதுவில் தாங்க போயிட்டுருக்கு. மனித இனமும் குரங்கு இனமும் ஒன்று சேர்ந்தா அது அழிவை கொடுக்கும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தா அந்த அழிவையே உனக்கு பரிசாக கொடுப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறா. அப்படி மனுஷங்க நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். அவங்க கூட நட்பாக இருந்தால் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த குரங்கு வந்து முயற்சி பண்ணுது. அங்கே சர்வே பண்ண நினைக்கிறாங்க. ஸோ எப்படிலாம் இந்த படம் போகுது, கடைசியில் வந்து அந்த பொண்ணு தப்பிச்சுதா இல்லையா, அந்த பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையான்றத இந்த படம் ஃபுல்லாகவே செம்மையாக சொல்லியிருப்பாங்க போல். தப்பு இல்லைங்க, ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு அந்த குரங்கு முயற்சி பண்ணுற முயற்சிக்கு அதை ஹீரோன்னு சொல்கிறதில் தப்பே இல்லைங்க. நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஹீரோ தாங்க. ஏன் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூட ஒரு சூப்பர் ஹீரோ தாங்க. அதனால் வந்து ஹீரோன்றது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, நல்லது பண்ணுற எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.